ஐயனார் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வானதி பார்த்திங்கன்னா மெக்கானிக் ஷாப்புக்கு வந்து ஊன்னு சத்தம் போடுறாங்க. உடனே நம்ம பாண்டி வந்து, இப்போ எதுக்கு நீ இப்போ வந்து இங்கே வந்து சத்தம் போட்டுன்னு இருக்கிற? உங்கள் அண்ணன் தான் அந்த மாதிரி எல்லாம் சொன்னான், அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வானதி வந்து, அவங்களாம் வந்து ஒன்றும் சொல்லலை, நான் எங்கள் வீட்டில் போயிட்டு எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கள், மாப்பிள்ளை பாருங்கள் அப்படின்னு நான் தான் சொன்னேன், அதனால தான் அவங்க வந்து செய்கிறாங்க, அவங்களாம் எதுவும் ஒன்றும் செய்யலை அப்படின்னோடனே பாண்டி வந்து, அப்படி தானே, அவ்வளோதானே, கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறேன், போ பண்ணிக்கப்போ. ஓ, உனக்கு அவ்வளோ இதுவாகிடுச்சா, நான் கல்யாணம் பண்ணின்னு இந்த கடை வழியாகவே வரப்போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. பாண்டி அப்படியே ஒரு மாதிரி ஆகி நின்றுறாரு. இங்கே நிலா பார்த்திங்கனாக்கா அந்த சேரன் மூலயமா வந்து அந்த இதுவை வந்து எடுத்துகிட்டு அந்த பார்ட்டிக்கிட்ட போகிறாங்க. அங்கே போய் அவங்க வந்து எல்லாத்தையுமே அந்த லேப்டாப் மூலயமா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களும் பார்த்துட்டு ரொம்ப திருப்தி ஆகிடுது அவங்களுக்கு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்புறமா அங்கேருந்து இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அய்யனார் வீட்டை காமிக்கிறாங்க. அய்யனார் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோழன் வந்து பெருகிட்டே இருக்கிறாங்க. இங்கே நடேசன் வந்து ஃபோன் வச்சுட்டு யாருக்கிட்டையும் அப்படி எப்படி பேசிகிட்டு இருப்பார். உடனே அப்படியே பார்ப்பார், என்ன ஒரு லட்சம் இல்லை, இந்த இவ்வளோ லட்சம்னாக்கா அது ஓகே பண்ண, இல்லைன்னா தேவையில்லை அப்படி இப்படின்னு அப்படி பேசின்னு இருப்பார். அந்த நேரம் பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம நிலா வருவாங்க. நிலா வந்தோடனே, அண்ணி இந்த மாதிரி என்னவோ லட்சம் பேசினுக்கிறாரு, என்னன்னு தெரில, போய் கேளுங்களேன் அப்படின்னு. ஏன்டா நீ போய் விசாரித்த? அண்ணி நான்லாம் கேட்டால் சொல்லுவாரா அப்படின்ட்டு பல்லவன் சொல்லுவார். சரிடா நான் போய் கேட்குறேன்ட்டு வந்து கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா கேட்டதுக்கு, எதுக்குமா அதெல்லாம் உனக்கு அப்படின்னுவார். ஏதோ கேட்கணும்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல, விருப்பம் விடுங்க. ஆமாம் விருப்பம் இல்லை விடு அப்படின்வாங்க. இதை ஒட்டு கேட்டானா பல்லவன், அது வந்து உங்கள்கிட்ட சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சொன்னான். என்ன இப்போது? சரி சொல்லுங்கள், என்ன டீல் பேசின்னு இருக்கீங்க, என்ன லட்சம்? அதெல்லாம் சொல்ல முடியாதும்மா, கையால் ஆகாது அப்பன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் கேட்குறீங்க? நான் எப்படியாப்பட்ட ஆளுன்னு நான் நிரூபிக்கிறேன் பார் அப்படின்னா. அப்படின்ட்டு நிலா வந்து சொல்லுவாங்க. சரி, நான் அதோட அந்த இது முடிஞ்சோடனே இங்கே பார்த்திங்கனாக்கா பாண்டி வந்து கடையிலேருந்து வந்துடுவார். எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்துட்டு சேரை வந்து சமைச்சிட்ருப்பார். இங்கே சோழன் வந்து, அண்ணா பசிக்குதுண்ணா சீக்கிரண்ணா அப்படின்னா, அது ஆயிடுச்சுடா, அது 2 நிமிஷம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா சாப்பாடு எல்லாம் கொண்டாந்து வைப்பாங்க. ஆனால் பாண்டி வந்து ஒரு மாதிரி உட்காண்ட்ருப்பார். ஏய் பாண்டி வாடா சாப்பிட்லான்னா, அதை வந்துட்டேண்ணா அப்படின்ட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்போ பாண்டி அப்படியே சாதத்தை பேசினே, என்னடா விஷயம் என்னடானா, இந்த மாதிரி வானதிக்கு அவருக்கு சண்டை. என்ன சண்டைனா, இந்த மாதிரி பல்லம் வந்து சொல்லிட்டான் இல்லையா, சாப்பாடு சரியில்லை, ரொம்ப டார்ச்சல் அப்படி இப்படின்னு சொன்னது, அவள் வந்து கோச்சிக்கின்னு வேறு கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னை இது பண்ணிட்டானா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்னடா சொல்கிற, இதுக்கெல்லாமாடா கோச்சின்னு வேறு கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. உடனே தட்டு அப்படியே விட்டுட்டு பாண்டி வந்து போயிட்டு பின்னாடி பக்கம் போய் உட்காந்துருப்பார். இங்கே நிலாவும் சோழனும் வெளியே வந்து நிலாவை வந்து உட்காந்து கம்ப்யூட்டரில் என்ன லேப்டாப்பில் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ சோழன் வருவார். சோழன் வந்து, என்னங்க பாண்டி இப்படியே இருக்கிறாரு, பேசாத நம்ம வந்து வானதிக்கிட்ட பேசி பார்க்கலாமா அப்படின்ட்டு சொல்கிறாரு நம்ம சோழன். உடனே நிலா வந்து, அவங்க விஷயத்தில் எதுக்குங்க நம்ம மூக்கு நுழைக்கணும், அது அவங்க பர்சனல் விஷயம், அதிலெல்லாம் நம்ம தலையில்லாமல் என்னன்னு தெரியலையே, ஏங்க பேசி நீங்கள் வேணால் பேசி பாருங்கள், பாண்டிக்கிட்ட பேசி பாருங்கன்ட்டு நிலா சொல்கிறாங்க. சரி அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பாண்டிக்கிட்ட பேசுகிறாங்க. என்னடா பாண்டி, என்ன பிரச்சனைடா? சரி விடுறா, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு. இல்லைடா, கல்யாணம் பண்ணி உண்மையிலேயே நான் வந்து அவங்க அண்ணன் சொல்லும் போது கூட சும்மா நினச்சேன்டா, ஆனால் இன்றைக்கி வந்து மெக்கானிக்கல் ஷாப்பில் வந்து அவளே வந்து சொல்லிட்டு போகிறாடா. ஆமாம் அப்படின்ட்டு. அப்படி அதான் ஒரு மாதிரி இருக்குது, ஃபோன் பண்ணலான்னா எல்லா நம்பரையும் பிளாக் பண்ணி வச்சுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லுவார். சரிடா நாங்கள் பேசிப்போம், அதெல்லாம் வேணாடா, நீங்கள்லாம் பேச வேணாம், இதை நானே பார்த்துக்கிறேன், அவளே வருவாடா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நிலாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சரிடா பார்த்துக்க, சரிவா இப்படியே உட்காராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இல்லைங்க, இந்த மாதிரி நான் வந்து இது செஞ்சு தப்புடி, நீ வந்து சாப்பாட்டிலே ஒரு வேளைனா கூட பரவாயில்ல, 3 வேளையும் இதே மாதிரி 2 நாளாக அதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தா, அதை தான் வந்து நாங்கள் சொன்னோம். கூட சேர்ந்து பல்லவனும் ரொம்ப கஷ்டப்பட்டான், அதனால தான் நாங்கள் வந்து அதை பற்றி நாங்கள் வந்து சொன்னோம். அது ஒரு நல்லது, ஒரு என்னடா சொல்ல வராங்கன்னு கூட கேட்க மாட்டேன்றா, அவள் எடுக்கிற முடிவு தான் கரெக்டுன்னு சொல்கிறா. இதெல்லாம் நினச்சி தான் எனக்கு வந்து அவள் கல்யாணம் பண்ணின்னு போனால் போட்டோம்,
அது டார்ச்சல்னு சொன்னது நான் கரெக்ட் தான் அப்படின்ட்டு பாண்டி வந்து சொல்லுவார். சரி சரி விட்றா விட்றா பார்த்துக்கலாம் விட்றா, எங்கே போயிட போகிறாங்க விட்றா அப்படின்னு சொல்லிட்டு சோழர் சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா, எது சொன்னாலும் தப்பாக இருக்குது, எது சொன்னாலும் குத்தமாக எடுத்துக்கிறா. என்னடா சரி இப்படி சொல்கிறாங்க, நம்ம இப்படி திருத்திக்குவோம், சரி அப்படியா அப்படின்னு யோசிக்கவே மாட்டேன்றா அப்படின்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.